ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 4 கஸ்டமர் நம்மளுக்கு இருந்துட்டா போதும். நம்மளுக்கு இனிமேல் துணியே லைஃப்பில் நம்ம தைக்கக்கூடாது, துணி தைக்கிறத இனிமேல் விட்டுறணும், நம்மளுக்கு கூட நம்ம தைச்சிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலமை வந்துடும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க, புதுசாக வந்தாங்க, இதுக்கு முன்னாடி வந்ததில்ல. அவங்க எப்படின்னா வந்துட்டு துணியை கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்சம் வயசானவங்க தான் வச்சுக்கங்களேன். அவங்க வந்துட்டு துணியை கொடுத்தாங்க. கொடுத்தோடனே அந்த துணி கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வீடியோவுக்காக எடுத்தேன்றதுக்கோசரம் இல்லை, எப்பயுமே அது கரெக்டாக வந்து தைக்கிற துணி தான். நம்ம எப்பயுமே து தைக்கும்போது வந்து லூஸ்லாம் யாருமே விட மாட்டாங்க. லூஸ் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம ப்ளவுஸில். வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் தவிர லூஸு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு இதுதான் இருந்துச்சு. நம்ம எப்பவும் தைக்க போனோம்னா கரெக்டாக அந்த ப்ளவுஸ் சைஸுக்கு தானே தைப்போம். அப்படி தைச்சாச்சு. கை, உடம்பு எல்லாமே கரெக்டாக தைச்சாச்சு. எல்லாம் கரெக்டாக தைச்சி கூட அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு ப்ளவுஸ் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி ப்ளவுஸ் லூஸாக வரும்? நான் எதுவுமே மிஸ்டேக் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சாதாரணமாக தைச்சா கூட ஏதோ கொஞ்சம் லூஸு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் அது வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கும்போது அது வந்துட்டு லூஸு நான் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் கன்ஃபார்மாக நான் லூஸ்லாம் எதுவும் விடலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை இது ரொம்ப நல்லாவே இல்லை ப்ளவுஸு, லூஸாக கூட சொல்லல அவங்க. நல்லாவே இல்லை ப்ளவுஸு, நல்லாவே இல்லைன்னாங்க. நான் அப்புறமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஸ்லீவ் வந்துட்டு 1 இன்ச்சு இறக்கம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் அது வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன். 1 இன்ச்சு இறக்கம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 இன்ச்சு அவங்க புதுசாக வைக்கிறாங்களாட்டங்குது. அவங்களுக்கு அது செட் ஆகலை. எப்படின்னா, இந்த எல்போ வரைக்கும் வர்றது கொஞ்சம் மேலேயே இருந்துச்சு. இது 1 இன்ச் இறக்குனோனே கரெக்டாக அந்த எல்போ வரைக்கும் வந்துச்சு. அது அவங்களுக்கு வந்துட்டு, எனக்கு இது வேண்டவே எனக்கு அந்த 1 இன்ச்சு வேண்டாம், நீங்கள் 2 இன்ச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்புறம் அளவு ப்ளவுஸ் அவங்க எடுத்த அந்த ப்ளவுஸே தான் எடுத்து வந்திருந்தாங்க. பாருங்க நான் வேணா அளவு வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவு வச்சுட்டு, அந்த 1 இன்ச்சு கரெக்டாக அது பாயிண்ட் கூட மிஸ் ஆகல. ஒரே ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் வரும் இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகல. அப்படி பாயிண்ட் கூட மிஸ் ஆகாம இருக்குது. எப்படி நீங்க இது பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னோனே, "இல்ல எனக்கு இது நல்லாவே இல்ல, நல்லாவே இல்ல." கடைசி வரைக்கும் அவங்க வந்துட்டு சொன்ன வார்த்தை அது, "இல்லம்மா எனக்கு லூஸா இருக்குது. எனக்கு இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எனக்கு பிடிக்கல." அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். அத விட்டு நல்லாவே இல்ல, நல்லாவே இல்லன்னு சொன்னாங்களா, எனக்கு கொஞ்சம் கூட சமாதானமே ஆகல. அன்னைக்கெல்லாம் வேற ஒருத்தவங்க துணி தான் தச்சுட்டு இருந்தேன். காலையிலேருந்து நல்லா ஹேப்பியா இருந்தேன். அவங்க எப்பயும் சாயந்தர டைம்ல தான் வருவாங்க. எனக்கு அன்னைக்கு சாயந்தரத்தில மூட் அவுட் ஆயிடுச்சுன்னா, வீட்ல வந்து சமைக்க கூட இல்ல. அந்த அளவுக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. அ என்னடா பண்றது? அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அத இன்னும் செஞ்சிரலாம். எனக்கு ஒண்ணும் செய்யறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இப்ப எப்படின்னா, நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னும்போது, அத சொல்லும்போது நம்மளுக்கு ஒண்ணும் கஷ்டமா இருக்காது. சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம். அதனால நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். இல்லையா, அவங்களே வந்துட்டு, இல்லம்மா எனக்கு இது வேண்டாம். 1 இன்ச் நான் வைக்க சொல்லிட்டேன். எனக்கு என்னமோ பார்க்கறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நான் கண்டிப்பா அத மாத்தி தச்சிருப்பேன். அ எனக்கு அத பத்திலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, சரி கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டெப் எடுக்கிறதால ஒண்ணும் கஷ்டப்பட போறதில்ல. நானு ஒரு கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ராவே வேலை செஞ்சு குடுப்பேன். ஒரு துணியில. லாஸ்ட்டா ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஒரு சாரீக்கு வந்து குச்சி கட்டி குடுத்தேன் ஃப்ரீயாவே அப்படின்னு சொல்ட்டு. அந்த மாரி நான் எக்ஸ்ட்ராவே வேலை செஞ்சு குடுக்குறவ. இவங்க இப்படி சொன்னதால எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னால துணி அதுக்கு மேல தைக்கவும் முடியல. அன்னைக்கு நான் அதுக்கு மேல தைக்கவும் இல்ல. அவங்கள பார்த்ததுலேருந்து அப்படியே ஏந்திச்சு துணி தைக்காம அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கூட எனக்கு அந்த இது போவே இல்ல. பசங்க கூட கொஞ்சம் பேசி கீசி சமாதானம் ஆயிட்டு தான் எனக்கு கொஞ்சம் சமாதானம் ஆயிடுச்சு. திரும்ப நான் என்ன பண்ணேன், அதே ப்ளவுஸ அ அப்படியே ஸ்லீவ் மட்டும் பிரிச்சுட்டு, கீழ பார்டர் கொஞ்சம் லென்த்தா தான் இருந்துச்சு. அதனால நான் அத ஸ்லீவ செப்பரேட்டா எடுத்து நானு வைக்கல. பார்டர மட்டும் அப்படியே கொஞ்சம் மடிச்சு, உள்ளுக்குள்ள எம்மிங் பண்ணிட்டு, சாதாரணமா அந்த நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம எம்மிங் பண்ணுவோம் இல்லையா? அது மாரி எம்மிங் பண்ணிட்டு, மறுபடியும் ஸ்டிச் பண்ணேன். எப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அளவு குடுத்தாங்க இல்லையா? அந்த அளவோட ஒரு 3/4 இன்ச்சு அவ்வளோ லூஸ் இருந்துச்சு. ஒரு 3/4 இன்ச்சு நான் புடிச்சேன். புடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு வந்தாங்க. வந்துட்டு குடுத்தேன் நானு அந்த ப்ளவுஸ. குடுக்கும்போது என்ன சொன்னாங்க,
இப்போ இங்கேயே போட்டு பாருங்கள் கை உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னதுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், கரெக்டாக இருக்கு இல்லையா, உங்கள் ப்ளவுஸுக்குன்னா நான் வந்துட்டு 1/2 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு நான் பிடிச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே இந்த அளவு நீங்கள் என்கிட்ட கொடுத்தாலும் சரி, வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்கிட்ட வராட்டியும் பரவாயில்ல, வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்தாலும் சரி, 1/2 இன்ச்சு பிடிக்க சொல்லுங்கள். 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு பிடிக்க சொல்லுங்கள் அந்த ப்ளவுஸுக்குன்னா. இல்ல அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட்டா வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்போ கூட அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, "இல்ல, இல்ல எனக்கு புடிக்கலாம் வேணாம். எனக்கு இந்த ப்ளவுஸ் அளவு கரெக்ட்டா இருந்தா போதும்" அப்படின்ட்டு. அப்ப நான் 3/4 இன்ச்சு இப்போ புடிச்சிருக்கிறேன். புடிச்சு கூட அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, "எனக்கு புடிக்க வேணாம். அதே அளவு வேணும்" அப்படின்றாங்க. நம்ப அதே அளவு வச்சு தச்சாலும் அவங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த மாரி ஒரு கஸ்டமர் உங்களுக்கெல்லாம் வந்திருக்காங்களா என்னான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. எனக்கு அன்னைக்கு அவங்க ப்ளவுஸ் கொஞ்சம் குடுத்த பிற்பாடு தான் எனக்கு கொஞ்சம் சமாதானமா ஆயிடுச்சு. அப்படியும் ரூ. 10 கம்மி பண்ணிக்கிட்டு தான் குடுத்தாங்க. எப்படியோ அவங்க சமாதானமா போயிட்டா சந்தோஷம். சும்மா இது மாரி இருக்கிற கேரக்டருங்கலாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம மெயின்டெயின் பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு இது ஆயிடுச்சு எனக்கு. அப்போ கூட நான் அவங்கள்ட்ட இதுக்கு மேலே வராம இருந்தா நல்லா இருக்குன்ட்டு மனசுல நெனச்சுக்கிட்டு தான் நான் குடுத்து அனுப்புனேன். ஏன்னா, அந்த மாரியான ஒரு கேரக்டரு, இந்த மாரி கேரக்டர்லாம் என்னால நிஜமாவே சமாளிக்கவே முடியாது. உங்களுக்கு அது மாரி யாராவது வந்திருக்காங்களா என்னான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கஸ்டமர் வருவாங்க. எப்படின்னா, ஆரம்பத்தில வரப்பயே நம்மளுக்கு அ வரப்ப வந்துட்டு, நான் அந்த டெய்லர்கிட்ட போனேன். அந்த பொண்ணு நல்லாவே தச்சு குடுக்கல. எனக்கு செட்டே ஆவல. சரியாவே தைக்கல. சரியாவே தைக்கலன்ட்டு கொற சொல்லிக்கிட்டே வருவாங்க பாருங்க. ப்ளீஸ் அந்த மாரி இருக்கிறவங்கள மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாரி இருக்கிறவங்க தான் முதல்ல கொற சொல்லுவாங்க. நம்ப தச்சா நம்ப துணிய எடுத்துட்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட குடுத்து கொற சொல்லுவாங்க. நம்மளுக்கு அங்க எனக்கு செட் ஆவலம்மா நீ தச்சு குடு பார்ப்போம். அப்படின்றாங்க பார்த்தீங்களா? அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா, அ இது ஏன் இருட்டாயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வண்டிக்காரங்க வந்து ஒரு கண்டெய்னர் வண்டி முன்னாடி வந்து நின்னுக்குச்சு ஃபுல்லா. அதனால கொஞ்சம் நேரம் இருட்டாயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் இருக்காது. நான் லைட்ட போட்டுருவேன் கொஞ்ச நேரத்தில. ஏன்னா இது அவன் எடுப்பான்னு பார்த்தது எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பக்கத்தில ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்களாட்டங்குது. அதனால எடுக்கல. நானும் கொஞ்ச நேரத்தில எனக்கு வெளிச்சம் கரெக்ட்டா தான் இருந்துச்சு. ஆனா வீடியோவுக்கு வந்து வெளிச்சம் கம்மியா இருக்குது. சரி நம்ம அத சொல்ல ஆரம்பிச்சிடலாம். மாத்தி பேச ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் அது மாரி பேசுறவங்கள கண்டிப்பா நம்பவே நம்பாதீங்க. கொஞ்சம் வந்துட்டு அ அ "நீ தச்சு குடும்மா பாக்கும். நீ நீ தைக்கிறது எப்படி இருக்குதுன்னு" சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்றவங்கள்து ஓரளவுக்கு நம்பலாம். அ அவங்க தச்சு சுத்தமா நல்லால்ல, அந்த பொண்ணு நல்லாவே தைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி குறையா சொல்றாங்க பாருங்க. அப்ப அவங்கள நம்பவே நம்பாதீங்க தயவு செஞ்சு. அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்பள பத்தி குறையா சொல்லுவாங்களே தவிர, நம்ப நல்லா தைக்கிறோன்னு தயவு செஞ்சு சொல்லவே மாட்டாங்க. அதனால அவங்கள போய் நம்பவே நம்பாதீங்க எப்பயும். அவங்க கண்டிப்பா குறை சொல்லே சொல்லுவாங்க. அவங்கள மாரி இருக்கிறவங்க ப்ளவுஸ நீங்க வாங்குனீங்க, அப்படி இன்னொருத்தவங்கள குறை சொல்லிட்டு நம்மள்ட்ட ப்ளவுஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ப்ளவுஸ் நீங்க வாங்குறீங்கன்னா, வாங்கும்போதே ஒரு தடவைக்கு 4 தடவ உங்களுக்கு லூஸு, டைட்டு ஏதாவது வேணுமா? இல்ல ப்ளவுஸில கை இறக்குனா, நான் மறுபடியும் மடிச்சு தைக்க மாட்டேன். இல்ல லூஸ் வச்சேன். டைட் வேணா பண்ணி குடுக்குறேன். மறுபடியும் எத்தனை தையல் வேணா பண்றேன், போடுறேன். அத விட்டுட்டு நீங்க உங்க ப்ளவுஸ் அளவு கரெக்ட்டா இல்ல, நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்லாம் நீங்க சொல்லவே கூடாதுன்ட்டு, சொல்லிட்டே நீங்க அவங்கள்ட்ட ப்ளவுஸ் வாங்குங்க. இல்ல அப்படின்னா, உங்களுக்கு தான் லாஸா இருக்கும். அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோ இது பண்ணும்போதே, எடுக்கும்போதே அவங்க வந்து ப்ளவுஸ் எடுத்தாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்றேன், "உங்களது ப்ளவுஸ் 3/4 இன்ச்சு புடிச்சிருக்குறேன்" அப்படின்னு. சொல்லி கூட அவங்க ஒத்துக்கல. அந்த மாரியான கேரக்டர் அவங்க. வேற ஒரு வழியா அவங்க குடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாரி இந்த மாரியான கஸ்டமர் நெறைய பேர் வருவாங்க. சில பேர் வந்துட்டு அப்படியே வந்து நம்மள்ட்ட இனிக்கி இனிக்கி பேசுவாங்க. ரொம்ப நியாயமா பேசுவாங்க. அப்படி பேசுறப்போ, அவங்கள தயவு செஞ்சு அந்த மாரி இருக்கிறவங்கள நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா, அவங்க தான் நம்மளுக்கு முதல்ல வந்து குறை சொல்றவங்களே அவங்க தான். நம்மள ஏத்தி வச்சு பேசுறாங்களோ, முதல்ல நம்மள பத்தி குறை சொல்றவங்க அவங்க தான். அதனால நம்மள ஏத்தி வச்சு யார் பேசுறாங்களோ, அவங்கள நம்பி நீங்க மயங்கிடாதீங்க. எப்பவுமே வந்து "எனக்கு ப்ளவுஸ் தையுமா" அப்படின்னு குடுத்துட்டு,
அவங்க மாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு சரி உன் இஷ்டத்துக்கு தையுமா அப்படின்னு சொல்கிறவங்க ஓகே பரவாயில்ல. ஆனால் இல்லைன்னா இப்படி தைங்க அப்படி தையுங்கன்னு சொல்லிட்டு போகிறவங்கள கூட நம்பிடலாம். அதை விட்டுட்டு நீ தான் நல்லா தைப்ப, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை, உன்னை தவிர எனக்கு யாரும் சரியாக தைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருகுறாங்க இல்லையா? தயவு செஞ்சு அவங்கள நம்பவே நம்பாதீங்க. நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக், நம்மளதே ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் நம்மள இல்லாத குறையெல்லாம் சொல்லி நம்மளை வந்துட்டு தாழ்த்தி இறக்கி விட்றது அவங்க தான். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற கஸ்டமருக்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருங்க. ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமர் எனக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. என் அனுபவத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இந்த கஸ்டமர் வந்துட்டு எனக்கு ஸ்டிச்சிங் வந்து டபுள் ஸ்டிச் வேணும்ன்ட்டாங்க. அதான் அந்த எம்மிங் பண்ணுற இடத்துல வந்துட்டு எம்மிங் பண்ண வேணாம், எனக்கு தையலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே தையலே அடித்து கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. டைலராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டதை புதுசாக இருக்கிறவங்க நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு ப்ளவுஸை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அவ்வளோதான். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.